ஓ ஓ எங்கள் டீம்மேட் எவ்வளோ அழுகு பண்ணி வச்சிருக்காங்க நீங்கள் இங்கேயே பார்க்கலாம். ஓ செம்மையாக இருக்குல்ல. ஏப்பா அதுவாது டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம். தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஓப்போ இப்போ லான்ச் பண்ண ஓப்போ எஃப் சீரிஸ் உடைய F21 Pro உடைய அன்பாக்சிங் தான் வந்து பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கலர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரியே வேற ஒரு சில விஷயங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதெல்லாம் என்ன ஏதுன்ற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் குயிக்காக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல குயிக்கான அன்பாக்சிங்கில் போயிடலாம். இதுதான் பாக்ஸ். ஸோ பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஓப்பன் பண்ண உடனே இன்னொரு குட்டி பேக்கேஜ் இருக்குது. அந்த பேக்கேஜ்க்குள்ள நமக்கு டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சில புக்லெட்ஸ் இருக்குது, சிம் எஜெக்டர் டூலும் இருக்குது. இதெல்லாம் பார்க்க வச்சிடலாம். அடுத்தபடியாக நமக்கு மொபைல் இருக்குது. நம்ம எதிர்பார்த்தது போலவே சன்செட் ஆரஞ்சு, அதுதான் இது. எஸ், மொபைலை பற்றி இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது, நான் அப்புறமா சொல்கிறேன். அடுத்தபடியாக நமக்கு 33 வாட்கான சூப்பர் ஊக் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே நமக்கு சார்ஜிங் கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஃபோனை கையில் எடுக்கும்போது நல்ல லைட் வெயிட்டாக வந்து தெரியுது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் 175 கிராம்ஸ் தான் சொல்கிறாங்க. திக்னஸை பொறுத்த வரைக்கும் 7.54 mm கான திக்னஸ் இதுல இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் பின் பக்கமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெதர் ஃபினிஷிங்கா வந்து இருக்கா. இதுதான் இந்த கலருக்கான ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஃபைபர் கிளாஸ் லெதர் டிசைன் அப்படின்றத போல சொல்றாங்க. ஸோ இது ஃபைபரா கிளாஸா லெதரா தெரியல, பட் வித்தியாசமாக நிறைய விதமான விஷயங்களுடைய காம்பினேஷனாக நாங்கள் அதை யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாக்ட்லி என்னென்ன மெட்டீரியல் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க, சைட்லியாக இருக்கட்டும் அண்ட் பின்பக்கமாக இருக்கட்டும், அது என்னன்றது நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணுவேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த மொபைல் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அது என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிட் ரிங். அதாவது உங்களுக்கு இதில் ஆர்பிட் லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. கேமராவை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வந்து இருக்குது. ஸோ இந்த லைட் அப்படின்றது நீங்கள் பவர் ஆன் பண்ணும்போது, சார்ஜிங் போடும்போது, இல்லாட்டி உங்களுக்கு கால் வரும்போது, நீங்கள் மெசேஜஸ் ஏதாச்சும் வரும்போது அந்த இதுக்கு வச்சிருந்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி இந்த லைட்டை வந்து நீங்கள் எரியிற மாதிரி வந்து வச்சுக்கலாம். விச் லுக்ஸ் குவைட் ஆஃப் நியூ இல்லையா? பார்க்கறதுக்கு நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் வந்திருக்கு, பட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மொபைல் ஃபோனில் முக்கியமான ப்ராசர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னாப்டிராகன் 618 சொல்லக்கூடிய ஒரு 6 nm டெக்னாலஜியில் பில்ட் பண்ண ஒரு ப்ராசர் கொடுத்துருக்காங்க. 6.4 inch AMOLED டிஸ்பிளே இருக்கு. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. 180 Hz டச் சாம்பிளிங்கும் இருக்குன்றது போல சொல்றாங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 4500 mAh பேட்டரி இருக்கு. 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், அதாவது சூப்பர் ஊக் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல இதில் Android 12 கொடுத்துருக்காங்க. இதற்கு மேலே கலர் OS 12.1 வந்து ரன் ஆகுது. இந்த கலர் OS 12.1ல நான் சொன்னது போல தான் ஏற்கனவே நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் மோஜி இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த யூஐல அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காகவே நமக்கு கஸ்டமைஸ் ஆப்ஷன், அந்த கலர் மாற்றுறதுலேருந்து ஐகான்ஸ் நம்ம எந்த ஷேப்ல இருக்குமோ அந்த மாதிரி மாற்றிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. ஸோ சொல்ல போனால் இன்னும் நிறைய இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் உங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ்ல வந்து ஒரு சில ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த லைட் பக்கமாக இருக்கக்கூடிய கேமரா, ஏன்னா அப்படிதான் சொல்லணும் இல்லையா? ஏன்னா லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்பக்கமாக நமக்கு 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா இருக்கு. 2 மெகாபிக்சலுக்கான மைக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. மேக்ரோ கிடையாது, மைக்ரோ. அதுக்கு அடுத்ததான் 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பார்க்கும்போது ஒரு சின்ன பஞ்சல்ல 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. சோனி IMX709 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சென்சரை யூஸ் பண்ணிக்கிறதா சொல்றாங்க. கேமரால வேற லெவல்ல நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கிறதா சொல்றாங்க. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த bokeh ஃபிளார் போர்ட்ரேட் வந்து 2 சைட்லயுமே இருக்கு. அண்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி HDR மோட வந்து கொடுத்துருக்காங்க. AI போர்ட்ரேட் என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய மோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேமரால நிறைய விதமான விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நான் பேசுறதோட எக்ஸாம்பிள் சாம்பிள்ஸோட காமிக்கிறேன், எப்படி இருக்குன்றத பாருங்க. ரியர் ஃபேஸிங் கேமரா இது 1080ல் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆடியோ, வீடியோ, ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா, இதுவும் 1080ல் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ, வீடியோ, ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொபைல் கொஞ்சம் யூனிக்காக நிறைய விதமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. ஸ்பெஷலி இந்த லைட், ரிங் லைட் நல்லா இருக்குது, ஆர்பிட் லைட் நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த மைக்ரோஸ்கோப் கேமரா, அதாவது வந்து உங்களுக்கு மேக்ரோ கேமராவோட இந்த கேமரா கொஞ்சம் நல்லா வித்தியாசமான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குதுன்னு சொல்லும். நான் சாம்பிள்ஸும் காமிச்சேன், எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். இந்த டிசைன் கொஞ்சம் யூனிக்காக இருக்குது, நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இந்த ஃபோன் இன்னும் நாங்கள் டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது, ஸ்பெஷலி இந்த ப்ராசஸர். ஸோ இந்த ப்ராசஸர் இன்னுமே வந்து டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குது கேமிங்க்கு, மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே போக போக தான் வந்து பார்க்க முடியும். பட் ஜென்ரலி நீங்கள் கேட்டிங்கன்னா கேமிங்க்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் தான் எதிர்பார்க்கலாம், ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. அண்ட் கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன எதுன்றதை சொல்லுங்கள். ஸ்பெஷலி இந்த ஃபோனை பற்றின ப்ரைசிங் நான் என்னன்றது டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன். வழக்கம் போல் எனக்கு இன்னும் ப்ரைசிங் தெரியாது. ஸோ அந்த ப்ரைசிங் இது எப்படி இருக்குது என்ன இருக்குன்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளை டெக்னாலஜி.